அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்டெக் எம்பட் சொல்யூஷன்ஸ். லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஜிபிஐஓ பின் எப்படி அவுட்புட் மூலம் வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். டிஸ்பிட்டுக்கு 0 கொடுத்தா அவுட்புட் டிரைவர் எனேபிள் ஆகும். அண்ட் தென் பிமாஸ் அண்ட் என்மாஸ் டிரான்சிஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணி பின்னை ஹை இல்லைன்னா லோவாக ட்ரைவ் பண்ணணும்னு பார்த்தோம். சரி, இப்போ ஒரு பின் எப்படி இன்புட் மூலம் வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஜென்ரலாக நம்ம டெஸ்ட் P0 = 1ன்னு எழுதினாவே பின் இன்புட் மோடில் செட் ஆகும் அப்படின்னு நினைப்போம். பட் ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் ரீசெட் ஆனதும் GPIO பின் டிஃபால்ட்டாக இன்புட் மோடில் தான் இருக்கும். தட் மீன்ஸ் ஆஃப்டர் ரீசெட் மோஸ்ட் GPIO pins are configured as inputs by default. இப்போ இங்கே ஒரு கொஸ்டின் வருது. தென் 8 ட்ரிஸ் = 1ன்னு கொடுத்த உடனே பின் இன்புட் மோடில் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரிஸ் ரெஜிஸ்டரோட ஆக்சுவல் ஒர்க் என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். யூஸ்வலாக ட்ரிஸ் = 0னா அவுட்புட் மோட், ட்ரிஸ் = 1னா இன்புட் மோட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இது ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஆனால் ஹார்ட்வேர் லெவலில் பார்த்தா ட்ரிஸ் ரெஜிஸ்டர் டைரெக்டாக இன்புட் சர்க்கியூட்டை ஆன் இல்லைனா ஆஃப் பண்ணுறது கிடையாது. அது அவுட்புட் டிரைவரை மட்டும் எனேபிள் இல்லைனா டிசேபிள் பண்ணும். அதாவது ட்ரிஸ் = 0னா அவுட்புட் டிரைவர் எனேபிள் ஆகும், ட்ரிஸ் = 1னா அவுட்புட் டிரைவர் டிசேபிள் ஆகும். ஏன்னா ட்ரிஸ் பிட்டில் இருக்கும் லாஜிக் 1 இன்டர்னல் இன்வெர்டர் வழியாக 0வா மாறி அவுட்புட் டிரைவரை டிசேபிள் பண்ணும். சரி, இங்கே ஏன் நம்ம அவுட்புட் டிரைவரை டிசேபிள் பண்ணணும்? ஏன்னா அவுட்புட் டிரைவர் ஆனாக இருக்கும்போது மைக்ரோ கண்ட்ரோலரும் பின்னை ட்ரைவ் பண்ண ட்ரை பண்ணும். அட் சேம் டைம் வெளியிலிருந்து சென்சார் இல்லைன்னா ஸ்விட்சும் அந்த பின்னை ட்ரைவ் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்படி 2 பேரும் ஒரே பின்னை கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்யும்போது அங்கே அன்வான்ட் கரண்ட் ஃப்ளோ ரைஸ் ஆகும். சம்டைம்ஸ் டிவைஸ் கூட டேமேஜ் ஆகலாம். ஸோ அதனால தான் இன்புட் மோடில் ஃபர்ஸ்ட் அவுட்புட் டிரைவரை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணுறாங்க. எப்படின்னா ட்ரிஸ் = 1ன்னு சொல்லி. ஒன்ஸ் அவுட்புட் டிரைவர் டிசேபிள் ஆன உடனே பிமாஸும் ஆஃப் ஆயிரும், என்மாஸும் ஆஃப் ஆயிரும். இப்போ இந்த பின்னுக்கு VDDலிருந்தும் கனெக்ஷன் கிடையாது, கிரவுண்ட்லேருந்தும் கனெக்ஷன் கிடையாது. அதாவது பின் எலக்ட்ரிக்கலாக ஆல்மோஸ்ட் தனியாக இருக்கும். இந்த ஸ்டேட்டை தான் ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட்டில் எந்த ஒரு லாஜிக் லெவலையும் பின் ஃபோர்ஸ் பண்ணாது, ஹையாகவும் ட்ரை பண்ணாது, லோ ஆகவும் ட்ரை பண்ணாது. ஏன்னா அவுட்புட் டிரைவர் டிரான்சிஸ்டர்ஸ் கம்ப்ளீட்டாக ஆஃப் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ பின் என்ன பண்ணும் அப்படின்னா வெளியிலிருந்து வர வோல்டேஜ் லெவலை மட்டும் சென்ஸ் பண்ணும். அதனால தான் சிபியூவால் அந்த லாஜிக் லெவலை ரீட் பண்ண முடியுது. சரி, இப்போது ட்ரிஸ் = 1ன்னு கொடுத்து அவுட்புட் டிரைவரை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ பின்னும் ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஒரு பின்னை இன்புட்டாக யூஸ் பண்ண இந்த ஹை இம்பிடன்ஸ் ஸ்டேட் ரொம்ப அவசியம். பட் என்னன்னா ஒரு பின்னை எந்த வோல்டேஜுக்கும் கனெக்ட் பண்ணாமல் விட்டுட்டா புதுசாக ஒரு ப்ராப்ளம் ரைஸ் ஆகும். அதுதான் ஃப்ளோட்டிங் பின். ஃப்ளோட்டிங் பின்னை என்னென்னா பின் ஹைக்கும் கனெக்ட் ஆகலை, லோவுக்கும் கனெக்ட் ஆகலை. அதாவது நம்ம சில நேரம் இந்த சைடு போகிறதா இல்லை அந்த சைடு போகிறதான்னு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருப்போம் இல்லையா? சேம் ஃப்ளோட்டிங் பின்னும் அதே மாதிரி ஹைக்கும் இல்லாமல் லோவுக்கும் இல்லாமல் எந்த லாஜிக் ஸ்டேட்டில் இருக்கணும்னு முடிவு பண்ணாத நிலையில் இருக்கும். அதனால தான் அதனோட வோல்டேஜ் லெவல் அன்டிஃபைனாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா 0வா இல்லை 1ஆ அப்படின்னு தெரியாமல் இருக்க ஒரு இன்புட் பின் தான் ஃப்ளோட்டிங் பின். இந்த நேரத்தில் அந்த ஃப்ளோட்டிங் பின் ஒரு ஆண்டனா மாதிரி பிஹேவ் பண்ணும். எப்படின்னா தன்னை சுற்றி இருக்கிற மொபைல் சிக்னல் இல்லை பவர் லைன் நாய்ஸ் இல்லை பிசிபி ட்ரேசஸ் இதிலிருந்து வர எலக்ட்ரிக்கல் நாய்ஸஸை பிக்கப் பண்ணும். ஸோ இந்த நாய்ஸ் காரணமாக பின்னோட வோல்டேஜ் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் CPU ரீட் பண்ணும்போது சம்டைம்ஸ் 1 கிடைக்கும், திரும்பவும் அதே நீங்கள் பின்னை ரீட் பண்ணிங்கன்னா அது 0வா கிடைக்கலாம். ஏன்னா அந்த பின்னுக்கு ஹையாக இருக்கணுமா இல்லை லோவாக இருக்கணுமான்னு எந்த ஒரு டெஃபினட் ஸ்டேட்டும் கொடுக்கல. அதனால தான் 0வா இல்லை 1ஆன்னு தெரியாமல் அந்த பின் கன்ஃபியூஸில் இருக்கும். ஓகே, இதைத்தான் நம்ம ஃப்ளோட்டிங் பின் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இப்போ நமக்கு ஒரு விஷயம் கிளியராக இருக்குது. இன்புட் மோடுக்கு அவுட்புட் டிரைவர் ஆஃப் ஆகணும். அதாவது ட்ரிஸ் ஈக்குவல் டு 1னா அவுட்புட் டிரைவர் ஆஃப். அதனால் பின் ஹை இம்படன்ஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஆனால் அந்த பின்னை எந்த வோல்டேஜுக்கும் கனெக்ட் பண்ணாமல் விட்டுட்டா ஃப்ளோட்டிங் பின்னாக மாறிடும். அந்த ஃப்ளோட்டிங் பின்னை நம்மளால் டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அப்போ எப்படி அந்த ஃப்ளோட்டிங் பின்னை யூஸ் பண்ணுறது? அதுக்காக தான் புல்லப் அண்ட் புல் டவுன் ரெசிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதனால் பின்னுக்கு ஒரு டிஃபால்ட் லாஜிக் ஸ்டேட் கிடைக்கும். இந்த ஃப்ளோட்டிங் ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். ஸோ புல்லப் அண்ட் புல் டவுன் ரெசிஸ்டர்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.